ஆப்கி அதாலத்தில் பிலிம் ஸ்டார் பாபி டியோல் மீது உள்ள குற்றச்சாட்டு. இவர் குடும்ப பாரம்பரியத்தை உடைத்து விட்டார். உங்க குடும்பத்துல இருந்த பாரம்பரியம் என்னன்னா, தர்மேந்தர் ஜி ஒருபோதும் வில்லனா நடிக்கல, நெகட்டிவ் ரோல் பண்ணதில்ல. சன்னி ஒரு முறை கூட நெகட்டிவ் ரோல் பண்ணதில்ல. ஆனா நீங்க வில்லன் ஆயிட்டீங்க. நெகட்டிவ் ரோல்ல நடிக்கிறீங்க, பாபா நிராலா மாதிரி. ஜப்னாம் ஜப்னாம். அதாவது நான் என்னோட கடினமான காலத்திலேருந்து வந்ததுக்கு அப்புறம் ஓடிடி பிளாட்ஃபார்ம் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. எனக்கு மட்டும் இல்லை, நிறைய நடிகர்கள், நிறைய டெக்னீஷியனுக்கு வாய்ப்பு கொடுத்தது. அந்த டைமில் தான் ஒரு முடிவெடுத்தேன். நான் பல படங்கள் பார்த்துருக்கேன். ஹீரோவாக தான் இருப்பார். ஆனால் படங்களில் சில கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, தேட்டர்லேருந்து வெளியே வரும்போது அது நம்ம கூடவே இருக்கிற மாதிரி இருக்கும். நான் அந்த மாதிரி கேரக்டர்ஸ் பண்ணணும்னு நினச்சேன். அப்படிதான் நடிக்கணும்னு நினச்சேன். ரேபிஸ்ட், கரப்ட், கொலை குற்றவாளி, அதுவும் பாபாங்கிற பேர்ல. இல்ல 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 நான் அந்த மாதிரிலாம் யோசிச்சு நடிக்கல. நான் பிரகாஷ்ஜியை பார்க்கும்போது எனக்கே தெரியாது, நான் அந்த கதையை கேட்டுட்டு இருந்தேன். போலீஸ் ஆஃபீஸர் ரோல் கொடுப்பாங்கன்னு நினச்சேன், தர்ஷன் ப்ளே பண்ணுற ரோல். அதுக்கப்புறம் அந்த கதையை முழுசா கேட்டுட்டு நான் சொன்னேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு பிரகாஷ்ஜி, அப்போது நீ தான் அந்த பாபா ரோல் பண்ணுறேன்னாரு. நான் சொன்னேன், நான் அப்படி நினைக்கவே இல்லையேன்னு சொன்னேன். அதாவது பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு வேலை இல்லாதப்போ நமக்கு அப்படி ஒரு கேரக்டர் கிடைக்குது, நம்ம கம்ஃபர்ட் ஜோனுக்கு வெளியில் இருக்குன்னா, அப்போது நான் அதை பண்ணுறேன்னு சொன்னேன். அது ஒரு சேலஞ்சாக இருக்கும். அதாவது படங்களில் பார்த்தீங்கன்னா, நடிகர்கள் நடிக்கும்போது நம்ம யாரையும் கொலை பண்ண போகிறதில்ல, எதுவும் தவறாக நடக்க போகிறதில்ல, ஜஸ்ட் நம்ம அங்கே பர்ஃபார்ம் பண்ணோம். ஆனா மக்கள் உங்க மேல குற்றச்சாட்டு வச்சாங்க, நீங்க பாபாக்களை அப்புறம் ஆசிரமங்களோட பேரை கெடுத்துட்டீங்கன்னு. பேரை கெடுத்துட்டா? அதனால தான் டைட்டிலே சேஞ்ச் ஆச்சு. முதல்ல ஆசிரமா இருந்தது, அதுக்கப்புறம் பத்னாம் ஆசிரமா மாறிடுச்சு. ஒருவேளை இதனால தான் மாத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி சில பேர் சொன்னாங்க, பாபா ராம் ரஹீமோட வாழ்க்கையை அடிப்படையா வச்சுதான் இதை எடுத்தாங்க, ஆசாரம் பாப்புவை மனசுல வச்சுதான் எடுத்தாங்களாம். நான் ஆக்சுவலி எந்த ஒரு பாபா லைஃபையும் ஃபாலோ பண்ணதில்லை. ஆனால் நம்ம சொசைட்டியில் நடக்கிறதுல படங்கள் இதுதான் ரெஃப்ளெக்ட் பண்ணுது. நம்ம சொசைட்டியில் இந்த மாதிரி ஆளுங்க இருக்காங்க அப்படின்றத பற்றி. அந்த வலியும் வேதனையும் உங்களுக்கு புரிஞ்சாதான் அந்த கதையோட உணர்வு தெரியும், உங்களுக்கு நல்ல விஷயங்களை பற்றி தெரியும். அதனால தான் அந்த ஷோ அவ்வளோ ஹிட் ஆச்சு. ஏன்னா பல கிராமங்களில், சின்ன சின்ன ஊர்களில் அந்த மாதிரி பாபாக்கள் இருக்கிறாங்க. இப்போ அங்கே நிறைய பேர் நல்லவங்களும் இருக்காங்க, அதில் சில பேர் கெட்டவங்களும் இருக்காங்க. அவங்க தெரியாம எத்தனை பேர் லைஃபை கெடுத்து வச்சிருப்பாங்க. நீங்க எந்த கெட்ட பாபாவை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இந்த ரோலை பண்ணீங்க? நான் ஆக்சுவலி யூடியூப்லாம் நிறைய பார்க்க மாட்டேன், யார் என்ன பண்ணுறாங்கன்னெலாம் பார்க்க மாட்டேன். இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து தள்ளி தான் இருப்பேன். நம்ம உலகம் எதை நோக்கி போய்கிட்டு இருக்குன்னே தெரியல, அது எங்கே போய் முடியுதுன்னு தெரியாது. ஒரு விசித்திரமான காலகட்டத்தில் தான் போய்கிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி மனுஷங்களுக்கு ஒரு டெப்த் இருக்கும், அந்த அந்த உணர்வு பிணைப்பே இல்லாமல் இருக்கு இப்போ. அதனால இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து நான் விலகி தான் இருப்பேன். ஏன்னா நான் பிறந்து வளர்ந்த சூழல் வேற, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அங்கே இல்லை. நான் இது வரைக்கும் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணதில்லை. எனக்கு இப்போவும் ஞாபகம் இருக்கு, நான் பிரகாஷ்ஜியை சந்திச்சப்போ அவர் எனக்கு ஒரு விஷயம் சொன்னார். அவர் நேரடியாக எனக்கு சொன்னார், நீ எந்த வீடியோவும் பார்க்காத, எந்த பாபாவோட வீடியோவும் பார்க்காத, ஒன்று மட்டும் மனசில் வச்சுக்கோ, நீ பேசும்போது மக்கள் கேட்குறாங்க. நான் அதை தான் மைண்டில் ஏற்றினேன். நீங்க ஏதாவது தப்பு செய்யற மாதிரி உங்களுக்கு தோணுச்சா? ஏன்னா உங்க அப்பா கிட்ட கூட இந்த ரோல் பண்றத பத்தி சொல்லல, இல்ல நான் அண்ணன் கிட்ட கூட இந்த ரோலை பத்தி நீங்க சொல்லவே இல்லை. நீங்க ஆரம்பத்திலேயே என்கிட்ட கேட்டீங்க, நீங்க உங்க குடும்ப பாரம்பரிய கலாச்சாரத்தை உடைச்சிட்டீங்க. என் அப்பாவையும் அண்ணாவையும் மக்கள் அப்படிதான் ஏத்துக்கிட்டாங்க. அவங்க எப்பயும் நெகட்டிவா நடிக்க மாட்டாங்க. ஒரே ஒரு டைம் மட்டும் அப்பா ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணாரு. அந்த ரோல் பண்ணதுக்கு அப்புறம் அப்பாவுக்கு நல்ல பேர் கிடைச்சது. ஆனா அது ஒரு தடவை தான். ஆனா ஆஸ் அன் ஆக்டர் எனக்கு அது விருப்பமே இல்லை, அதையே ஃபாலோ பண்றதுக்கு. ஏன்னா அது எனக்கு விருப்பம் இல்லை. அதனால நான் ஒரு ஆக்டரா நோட்டீஸ் ஆகணும்னு நினைச்சேன். என்னை பொறுத்த வரைக்கும் நம்மள ஒரு ஆக்டரா மனசார ஏத்துக்கிட்டாங்கன்னா அந்த வின்னிங் நம்மளை தொடர்ந்துகிட்டே இருக்கும். எனக்கு தெரியும், நான் அப்பா கிட்டயோ அம்மா கிட்டயோ இல்லை அண்ணா கிட்டயோ சொன்னா இந்த மாதிரி ஒரு ஷோல நடிக்க போறேன்னு சொன்னா அவங்க டெஃபினெட்லி விட்டுருக்க மாட்டாங்க. அதை விடுங்க, ராத்திரி 2 மணிக்கு சல்மான் எனக்கு கால் பண்ணாரு. பாபி, நீ இப்படி ஒரு ஷோ பண்றியாமே. நான் அவரை எப்பயும் மாமூன்னு அன்பா கூப்பிடுவேன்.
நான் அவர்கிட்ட சொல்றேன், மாமு அப்படியெல்லாம் இல்ல. இது யாரையும் குறிப்பிட்டு எடுக்கிற கதை இல்ல. பொதுவா இருக்கிற ஒரு கதை தான் சொன்னேன். அப்படியா? சரி ஓகேன்னு சொன்னாரு. ஸோ இப்படிதான் என்ன அது அந்த ஷோவ தரம்ஜி பார்த்தப்போ உங்க காதை திருகுனாரா? இல்ல ஆக்சுவலி அப்பா பொதுவா எதுவும் பார்க்க மாட்டாரு. பொதுவா புதுசா வர படங்கள் எல்லாத்தையும். ஆனா அவருக்கு ஃபோன் வர ஆரம்பிச்சது. என் அம்மாவுக்கு ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபோன் பண்ணுவாங்க. உங்க சின்ன மகனோட ஆஷ்ரம் சீரிஸ் பார்த்தோம். ரொம்ப அழகா நடிச்சிருக்காரு. என்னது? அழகா நடிச்சிருக்கேனா? ஸோ எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க, அவரோட நண்பர்கள் அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. உங்க பையன் ஆஷ்ரம்ங்கிற சீரீஸ்ல ரொம்ப நல்லா நடிச்சிருக்கான்னாங்க. அதுக்கப்புறம் என் பிரதருக்கு, ரிலேஷனுக்கு உங்க பிரதர் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கான்னு சொன்னாங்க. எனக்கு பாபியோட நம்பர் கொடுங்க, நான் பாபிக்கு கங்க்ராச்சுலேட் பண்ணணும்னு சொன்னாங்க. அதை கேட்டப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இவென்ச்சுவலி ஒரு ஆக்டரா நமக்கு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி வேணும். நமக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் இருக்கணும், ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கணும். ஏன்னா நாங்க எல்லாரும் ஒரு குடும்பத்துல இருக்கோம். அப்பா ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார், அப்பா ஒரு லெஜெண்ட். அண்ணா ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார். அந்த ஒரு பொறுப்புணர்வு இருக்கும். மக்கள் பாபியும் அதே மாதிரி ரோல் தான் நடிப்பாங்கன்னு நினைப்பாங்க. உண்மையிலேயே நான் ரொம்ப லக்கி. ஓடிடி பிளாட்ஃபார்ம்னால டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரோல் பண்ண முடிஞ்சது. அப்பதான் நான் கிளாஸ் ஆஃப் 83 பண்ணேன். அதுக்கப்புறம் ஆஷ்ரம் பண்ணேன், லவ் ஹாஸ்டல் பண்ணேன். அந்த லவ் ஹாஸ்டல்லையும் நெகட்டிவ் ரோல் தான். அப்புறம் பேட்ஸ் ஆஃப் பாலிவுட் பண்ணேன். அது ரொம்ப பெரிய ஹிட் ஆச்சு. ஸோ சல்மான் கான் உங்களோட வெல்விஷர். நீங்க இந்த ரோல்ல நடிச்சதுக்கு அப்புறம் அவர் என்ன சொன்னாரு? அவரு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. மாமா உண்மையிலே ரொம்ப அன்பான ஆளு சல்மான். அதாவது அவர் எப்பவும் கொடுக்க தான் நினைச்சுக்கிட்டு இருப்பாரு. அவருக்கு ரொம்ப பெரிய மனசு, எல்லாத்தையும் சந்தோஷமா வச்சிருப்பாரு. அதனால தான் அவன் என்ன மாதிரியே இருக்கான்னு சொல்லிட்டு இருப்பாரு. 2 பேருக்கும் சிமிலர் குவாலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லுவாரு. அதனால நான் எப்பவுமே சொல்லுவேன், எனக்கு ரேஸ் 3க்காக ஃபோன் வந்தப்போ அதுக்கு முன்னாடி நாங்க சிசிஎல் கிரிக்கெட், செலிபிரிட்டி கிரிக்கெட் லீக், நான் அப்போ தாடி வளர்த்துருந்தேன். ஒரு ப்ராஜெக்ட் பண்றதுக்காக நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அது சரியா ஒர்க் அவுட் ஆகல. அப்பதான் சல்மான் பார்த்தாரு, எதுக்கு இப்படி தாடி வளர்த்து வச்சிருக்க, ஷேவ் பண்ணா ரொம்ப அழகா இருப்பேன்னு சொன்னாரு. ஆனா இல்ல மாமு, நான் ஒரு படம் பண்ண முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னேன். அதுக்கு அவரு, இங்க பாரு பாபி, என்னோட கேரியர் சரியா இல்லாத நேரத்துல நான் சஞ்சய் தத் முதுகுல ஏறினேன். அதுக்கப்புறம் உங்க அண்ணன் முதுகுல ஏறிட்டேன்னு சொன்னாரு. அப்ப நான் சொன்னேன், நான் உன் முதுகுல ஏறிக்கிறேன்னு சொன்னேன். அவரு அந்த விஷயத்தை ஞாபகத்துல வச்சிருந்தாரு. அண்ட் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் அவர் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாரு, பாபி ஷர்ட்டை கழட்டுவியா, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொன்னேன். அப்படிதான் எனக்கு ரேஸ் 3 கிடைச்சது. ரேஸ் 3யால எனக்கு நிறைய பெனிஃபிட் கிடைச்சது. அதாவது சல்மான் இஸ் த சூப்பர் ஸ்டார் ஆஃப் த மாஸ். எல்லாருக்குமே அவரை ரொம்ப பிடிக்கும். அவர் படங்கள் பார்ப்பாங்க. எனக்கு அவர் படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைச்சது. பாபி தியோல்ங்கிற ஒரு பர்சன் தெரியாதவங்களுக்கு கூட பாபி தியோல் யாருன்னு தெரிஞ்சுது. அது எனக்கு ரொம்ப உதவியா இருந்தது. நீங்க சொன்னது உண்மைதான். சல்மானுக்கு ரொம்ப பெரிய மனசு. அவர் எப்பவும் மத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னு தான் நினைப்பாரு. ஆனா தாடியால அவருக்கு ப்ராப்ளம் இருந்தது. அதே மாதிரி உங்க மம்மிக்கும் தாடியால ப்ராப்ளம் இருந்துச்சாமே. ஆமா, அம்மாக்கு பிடிக்காது இல்ல. ஆக்சுவலி அவங்க சொல்லுவாங்க, நீ ஏன் இப்படி வெள்ளையா வச்சிருக்க, கருப்பா மாத்திக்கன்னு சொல்லுவாங்க. நீ எல்லாத்த விட சின்னவன், நீ அதனால கருப்பா மாத்திக்கம்பாங்க. நான் அம்மா கிட்ட சொல்லி புரிய வச்சுக்கிட்டே இருப்பேன், கேரக்டர் அப்படி இருக்கு, அப்படிதான் வச்சிருக்கணும்னு. ஆனா நீங்க பாபா நிராலா மாதிரி ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணீங்க. அதுல நிறைய புகழ் கிடைச்சது. அதனாலதான் உங்களுக்கு படங்கள்லயும் நிறைய நெகட்டிவ் ரோல் கிடைக்க ஆரம்பிச்சுதா? அனிமல்ல ஆக்சுவலி நான் அனிமலை பத்தி யோசிக்கும் போது அது நெகட்டிவ் ரோல் மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு கிரே கேரக்டர் மாதிரி. அதாவது தன்னோட வாழ்க்கையில தன்னோட தாத்தா தற்கொலை பண்ணிக்கிறத பார்த்து நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். பெரிய குடும்பத்தை அழிச்சு ஒன்றும் இல்லாம பண்ணியிருப்பாங்க. அது மூலமா ஒரு கோபம் வரும். அதனால ரிவெஞ்ச் எடுக்கணும்னு தோணும். அந்த மாதிரி தான் என்னோட கேரக்டர் இருந்தது. ஆனா நீங்க விஷுவலா பார்த்தீங்கன்னா, கிளைமேக்ஸ்ல கூட ரன்வீரும் நானும் ஃபைட் பண்ணும்போது யாருக்கு சப்போர்ட் பண்ணணும்னு தோணவே தோணாது. ஆனா 2 பேரோட கதையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அண்ட் நான் ரொம்ப லக்கி, அந்த சிசிஆர்னால தான் அந்த வாய்ப்பு கிடைச்சது. நான் தாடி வளர்த்து வச்சிருந்தேன்ல, அப்போ சந்தீப் ரெட்டி வங்கா என்னை பார்க்க வந்திருந்தாரு. அப்ப நான் அவருக்கு அந்த ஃபோட்டோகிராஃப் காமிச்சிருந்தேன், பாருங்க இது சிசிஎல் டைம்ல எடுத்தது, தாடி இருந்தது, எனக்கு இதே மாதிரி லுக் வேணும்னு சொன்னாரு. அப்போ அந்த தாடியால் எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. ரன்வீருக்கு கோபம் வரலையா? நீங்க அவரை அடிக்கிறீங்க, தள்ளி விடுறீங்க, அதுக்கப்புறம் சிகரெட் பத்த வைக்கிறீங்க. ஆக்சுவலி உண்மையை சொல்லணும்னா எனக்கு 2 ஃபேவரட் ஆக்டர்ஸ் இருக்காங்க. ஒன்னு ரன்வீர், இன்னொன்னு ஆலியா. அண்ட் நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் நான் சந்தீப் கூட வேலை பார்க்கறேன்னு. கூடவே ரன்வீரும் இருந்தாரு.
அவரு ரொம்பவே டவுன் டு எர்த் பர்சன். அவர் அவ்வளோ பெரிய ஸ்டாரா இருந்தாலும் செட்ல இருந்தா நமக்கு தெரியவே தெரியாது. அது எல்லாரோடையும் உட்காந்து பேசுவாரு, எல்லாத்தையும் விசாரிப்பாரு. மத்த ஆக்டரா இருந்தா நீங்க இப்ப சொன்ன மாதிரி நான் அவரை அடிக்கும்போது அந்த டைம்ல ஆன் தி ஸ்பாட் சந்தீப் டிசைட் பண்ணாரு, பாபி வந்து பஞ்ச் பண்ணிட்டு அவரு மேல விழுந்து சிகரெட் பத்த வைக்கணும். வேற ஒரு ஆக்டரா இருந்தா அதை ஒத்துக்கவே மாட்டாங்க. அவருக்குள்ள நிறைய செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்கு ஆஸ் an ஆக்டர். அந்த படத்துக்கு அது முக்கியம்னு ஒரு டைரக்டர் நினைச்சிட்டா அதை அவரு மறுக்கவே மாட்டாரு. அது ஆன் தி ஸ்பாட் தான் நடந்தது. என்னோட ஃபேவரட் ரன்பீர் கபூர் அண்ட் ஆலியா. ஸோ ரொம்ப நாங்க மீட்லாம் பண்ணிக்க மாட்டோம். சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன். ஆலியாவை பத்தியும் நான் சோஷியல் மீடியாவுல பார்த்தேன். ஆல்ஃபா செட்ல உங்களுக்கும் அவங்களுக்கும் ஏதோ வாக்குவாதம் நடந்துச்சாமே. ஆமா, எனக்கும் ஒரு யாரோ ஃப்ரெண்ட் அனுப்பியிருந்தாரு ஸ்னாப் ஷாட் அந்த விஷயத்தை பத்தி. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன் இப்படி இல்லாத விஷயத்த இருக்கிற மாதிரி இப்படி எழுதுறாங்கன்னு தெரியல கேட்டேன். அதாவது ஆல்ஃபா படத்துல பாத்தீங்கன்னா நான் எகைன் நான் ரன்பீர் கூட நடிச்சேன். அதுக்கப்புறம் இன்னொரு பட வாய்ப்பு எனக்கு கிடைச்சது ஆலியா கூட. என்ன நடக்குதுன்னு நினைச்சேன். 2 பேரும் என்னோட ஃபேவரட் ஆக்டர்ஸ், 2 பேரும் கூட ஒர்க் பண்ண சான்ஸ் கிடைச்சது. ஸோ இட் வாஸ் வெரி நைஸ். அவங்க ரொம்ப நல்ல ஆக்ட்ரஸ், ரொம்ப ப்ரொஃபஷனல் ஆனவங்க, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. ஃபைட் சீக்வன்ஸுக்கு மற்ற விஷயத்துக்கெல்லாம் ப்ரிப்பேர்டா இருப்பாங்க. எனக்கு புரியவே இல்லை யார் இந்த மாதிரி எழுதுனாங்கன்னு. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் கூட சொல்லியிருந்தாங்க. பாபி ரொம்ப கோவப்பட்டதுனால ஆதித்யா சோப்ரா இன்னொரு படம் ஆஃபர் பண்ணியிருக்காருன்னு சொன்னாங்க. அதாவது நான் எல்லா இடத்துக்கும் போய் அதையெல்லாம் பொய்ன்னு நான் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்க முடியாது. அண்ட் ஐ எம் லக்கி தட் ஹியர் நீங்க இந்த கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நான் இங்கே தான் உங்களுக்கு பதில் கொடுக்குறேன். அதாவது பாத்தீங்கன்னா எல்லாமே இன்ஸ்டாவால இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்காங்க. அதுல 90% கதைகள் வந்து உண்மையா இருக்காது. அதுல கொஞ்சம் மட்டும்தான் உண்மையா இருக்கும். மத்தபடி எல்லாமே பொய் தான். அது அப்படிதான் நடக்குது. எல்லாரும் நம்பிடுறாங்க அத. ஆனா இந்த கதை உண்மையா? அனிமல்ல நீங்க நடிச்சதுக்கு அப்புறம் மிருகங்கள் மேல உங்களுக்கு அன்பு அதிகமாகி உங்க படத்தோட பேரு குரங்குன்னு வச்சிருக்கீங்களா? That was a good one. Rajesh sir, that was a good one. அதாவது நாங்க அந்த படம் பண்ணும்போது அப்போ நிக்கில் தான் ப்ரொடியூசர், நிக்கில் திரிவேதி. அவரு பழைய பாட்டை தேடினாரு. அந்த லிரிக் வந்து ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சு. கமான் பேபி தில் கிஸ்கோ தேகி. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. நான் சொன்னேன் டைட்டிலே வச்சிருங்களேன், கமான் பேபி தில் கிஸ்கோ தேகின்னு. நாங்க செட்ல இது மாதிரி தான் கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்போம். அந்த பந்தருங்கிற டைட்டில் படத்துக்கு ரொம்ப சூட் ஆச்சு. அதாவது கதை வந்து பேஸ்ட் ஆன் த ட்ரூ ஸ்டோரி. சின்ன வயசுல பார்த்துருக்கலாம். அதாவது அனிமல்ஸ் கிட்ட ரொம்ப க்ரூவலா நடந்திருப்பாங்க. குரங்க கூட்டிகிட்டு சுத்துவாங்க. அப்புறம் டமுரு அடிச்சு ஆட்டம் காட்டிக்கிட்டு இருப்பாங்க. அந்த அந்த குரங்க வளர்த்துட்டு இருக்கிறவங்க. அந்த கதை மாதிரி மனிதர்கள் வாழ்க்கையில அப்படி நடக்கும். அதாவது லைஃப் அவனுக்கு அப்படி இருக்கு, மாட்டிக்கிட்டு தவிக்கிறான். அண்ட் அது ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்தது. ஏன்னா இது வரைக்கும் நான் நடிச்ச கேரக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். அப்படி நடிச்சு நம்ம கண்டிஷன்டா மாறிடுவோம். அந்த மாதிரி நேரத்துல ஒரு ரியல் கேரக்டர் ப்ளே பண்ற மாதிரி இருந்தா, அதாவது நார்மலா இப்போ நீங்க பேசுறீங்க, நான் பேசிட்டு இருக்கேன், அது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். இது நெகட்டிவ் ரோலா? இதுல நீங்க வில்லனா? இல்ல அப்படி எதுவும் இல்ல. ப்ரோமோ வந்து கொஞ்சம் பாக்குறவங்கள கன்ஃபியூஸ் பண்ணோம். இல்ல உங்களை வில்லனா பார்த்தே பழகிடுச்சு. ஆனா இப்ப கொஞ்சம் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நானும் கொஞ்சம் பாசிட்டிவ் ரோல் பண்ணலான்னு. ஆனா நம்ம இண்டஸ்ட்ரியில ஒரு வாட்டி இமேஜ் கிரியேட் ஆயிருச்சுன்னா அதே ரோல் தான் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி தான் பார்க்க விரும்புவாங்க. மக்கள் உங்களை எப்படி பார்க்க நினைக்கிறாங்கன்னு பார்க்கலாம். நாங்க சோஷியல் மீடியால உங்களை பத்தின மீம்ஸ் பார்த்திருக்கோம். ரொம்ப வைரல் ஆச்சு. லார்ட் பாபி, டிஜே பாபி. இந்த கதை எப்படி உருவாச்சுன்னு சொல்ல முடியுமா? ஆரம்ப காலத்துல நான் கொஞ்சம் ட்ரோல் செய்யப்பட்டேன். ஏன்னா நாங்கெல்லாம் வேலை இல்லாதப்போ ஈவெண்ட்டுக்கு கூப்பிடுவாங்க, பணம் கிடைக்கும் கொஞ்சம். ஓகே, அப்போ டெல்லியில ஒரு ஈவெண்ட் வந்தது. அன்னைக்கு நைட் கிளப் இருந்தது. நான் அங்க போயிருந்தேன். என்ன கன்சோலுக்கு பின்னாடி நிக்க சொன்னாங்க. நீங்க மியூசிக் ப்ளே பண்றதா மக்கள் நினைப்பாங்க, அதுக்கப்புறம் முன்னாடி வாங்கன்னாங்க. நானும் அதே மாதிரி போனேன் முன்னாடி. அண்ட் ஆப்வியஸ்லி நான் பாபி டியோல். நான் நடிச்ச படத்தோட பாட்டு தான் போடுவாங்க. மக்கள் வந்தாலும் என்னோட பாட்டை தானே கேட்க விரும்புவாங்க. நான் உண்மையிலே டிஜேலாம் கிடையாது. எனக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. என் மேல நிறைய அன்பு வச்சிருக்காங்க. என் ஃபேமிலி மேல நிறைய அன்பு வச்சிருக்காங்க. அவங்க இந்த ட்ரோலிங் விஷயத்துல எங்களுக்கு சப்போர்ட்டா இருந்தாங்க. எல்லாருக்கும் ஒரு விஷயத்த புரிய வச்சாங்க. பாபிங்கிற உண்மையான மனிதர் யாரு. அதுக்கப்புறம் என் பேரு லார்டுன்னு மாறிச்சு. அப்புறம் சொல்லணும்னா நான் ரொம்ப பிளஸ்டு. அப்பானால தான் எனக்கு இவ்வளோ பேர் இண்டஸ்ட்ரியில கிடைச்சது. அண்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பீப்புள் என்ன லார்டுன்னு கூப்பிடுவாங்கன்னு நான் ஒரு நாள் கூட நினைச்சதே இல்லை.
ஸோ அது முழுக்க முழுக்க அன்பு தான் அண்ட் ரெஸ்பெக்ட் அண்ட் அண்ட் நான் என்ன சொல்கிறது, ஐ எம் ரொம்ப பிளெஸ்ட். வேற எதுவும் கேட்கணுமா? அனிமல் மூவில உங்களோட ஃபேமஸ் டான்ஸ் ஸ்டெப் இருக்கு, ஜமால் குடு அந்த சாங்ல. சார், இப்ப அந்த பாட்டு எல்லா கல்யாணத்துலயும் போடுறாங்க. யாராவது ஒருத்தங்க தலைமையில கிளாஸ் வச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடுவாங்க. சார், நீங்க ஒரு வாட்டி அந்த டான்ஸ ஆடி காட்ட முடியுமா எங்களுக்காக ப்ளீஸ்? நான் எப்படி பண்றது? நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். அந்த டான்ஸ் ஸ்டெப்பு எப்படி வந்ததுன்னு நான் சொல்கிறேன். அதாவது எனக்கு ஒரு சீக்வன்ஸ் இருந்தது, எனக்கு கல்யாணம் ஆகிற மாதிரி. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், மியூசிக் ப்ளே ஆகுது, நான் இப்போ டான்ஸ் பண்ணுறேன். சந்தீப் வந்து கோரியோகிராஃபர்லாம் கூட்டிகிட்டே வரல, நீயே டான்ஸ் பண்ணு பாபின்ட்டாரு. நான் சொன்னேன், இதை பாருப்பா, கோரியோகிராஃபர் இல்லாமல் எனக்கு டான்ஸ் பண்ணவே வராதுன்னு சொன்னேன். அப்போது நான் டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சப்போ அவர் கட் பண்ணிட்டு சொன்னார், பாபி தியோல் மாதிரியே இருக்குன்னாரு. அப்போ வேற எப்படி இருக்கணும்? ஸோ சௌரவ் சச்தேவா என்னோட பிரதர் கேரக்டரில் நடிக்கிறவர். அவர்கிட்ட சொன்னேன், நீ டான்ஸ் பண்ணி காட்டு, நீ எப்படி ஆடுறன்னு நான் பார்க்குறேன்னு. சரி, இவரோட ஸ்டைல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நான் அதே ஃபாலோ பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். அப்போது என் கையில் ஒரு கிளாஸ் இருந்தது அந்த ஷாட்டில். அப்போ எனக்கு தோணுச்சு, உடனே என் மைண்டுக்கு வந்துச்சு, நான் எப்பெல்லாம் பஞ்சாப் போகணும், சம்மர் ஹாலிடேஸில், வின்டர் ஹாலிடேஸில், அப்பா வந்து அங்கே உட்காந்துருக்கும் போது எல்லாரும் அவர் கூட சேர்ந்து குடிப்பாங்க. குடிச்சதுக்கப்புறம் எல்லாம் பஞ்சாப்ல இருக்கிற ஆண்கள் எல்லாம் ஆல்ஃபாவாக மாறிடுவாங்க. தலையில் பாட்டில் வச்சுக்குவாங்க, கிளாஸ் வச்சுக்குவாங்க. அந்த மாதிரி நானும் தலையில் கிளாஸ் வச்சுக்கிட்டா எப்படி இருக்கும்னு நினச்சேன். அப்போது எனக்கு என்ன தெரியும் அது இந்தளவுக்கு பாப்புலராக ஆகும்னு. சந்தீப்க்கு அது ரொம்ப பிடிச்சி போய் அப்படியே ஷூட் பண்ணாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப வைரல் ஆயிடுச்சு. அதாவது நான் வெளியே போனேன்னா சின்ன பசங்களுக்கெல்லாம் என்ன தெரியுது, நான் நடித்தது அடல் படத்தில் சின்ன பசங்களுக்கெல்லாம் எப்படி தெரியுதுன்னு யோசித்தேன். அதாவது அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது அவங்க ரீல்ஸில் பார்த்துருக்காங்கன்னு. அதனால தான் அவ்வளோ பாப்புலர் ஆயிருக்கேன். ஐ வாஸ் ரியலி ஹாப்பி, பசங்களுக்கு கூட என்ன தெரிஞ்சிருக்குன்னு. பசங்க பந்தர் படத்துக்கு போவாங்கன்னு நாங்க நம்புறோம். இல்லை, அதுவும் அடல்ட் படம் தான். அப்புறம் இன்னும் அது சென்சாரில் தான் இருக்கு, அடல்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா அந்த சப்ஜெக்ட் அந்த மாதிரி. அண்ட் வெரி இன்ட்ரெஸ்டிங், வெரி சேலஞ்சிங். நான் வந்து அந்த படம் பண்ணும்போது தினமும் 12-13 மணி நேரம் ஷூட் பண்ணியிருக்கோம். 26-27 நாளில் படத்தையே முடித்தோம். என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஆக்டிங் ஒர்க் ஷாப் மாதிரி தான் இருந்தது. அனுராக் கூட அந்த படத்தில் நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். எப்படி நமக்குள்ள டேப் பண்ணணும், ஆஸ் அன் ஆக்டர் எப்படி எமோஷன்ஸை வெளியே கொண்டு வரணும். என் முன்னாடி அவ்வளோ ஆக்டர்ஸ் இருக்காங்க, நல்ல நல்ல ஆக்டர்ஸ் இருக்காங்க. அவங்க எனர்ஜியோட என்னோட எனர்ஜியும் இம்ப்ரூவ் ஆச்சு. நான் நிறைய கற்றுக்கிட்டேன். அது ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ ஆஸ் அன் ஆக்டர். ஏன்னா நான் என்னோட எல்லா வெக்கத்தையும் வெளியில் தூக்கி போட்டேன், வெக்கங்கட்ட மாதிரி. அதாவது ஒரு ஆக்டர் எப்போவும் அப்படி தான் இருக்கணும், எதை பார்த்தும் வெக்கப்படக்கூடாது. இந்த படத்துக்கு அது ரொம்ப தேவைப்பட்டது. ஸோ நான் அதுக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக கொடுத்துருக்கேன். என்னோட இங்க இருக்கிறவங்களோட எல்லாரோட வாழ்த்துக்களும் உங்களுக்கு இருக்கு. உங்களோட இந்த படம் வெற்றி பெறணும், நீங்க மறுபடியும் ஹிட் கொடுக்கணும், பாசிட்டிவ் ரோல்ல.